வீட்டு புழுங்கல் அரிசி சாதத்தில் கூட ரொம்ப சுவையாக தேங்காய் பால் சாதம் செய்யலாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பாஸ்மதி அரிசி எப்போவுமே எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த ரெசிபி உங்களுக்காக தான். அண்ட் இந்த மட்டன் கறி ரெசிபி நான் லாஸ்ட் சண்டே தான் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்க. அண்ட் தேங்காய் பால் சாதம் பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது ரொம்பவே மனமாக இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு 50 கிராம் காடியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். மசாலா பொருட்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படியே உள்ள சேர்த்துட்டு கூட ஒரு 10-12 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் 6 பச்சை மிளகாயை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. இது கூட ஒரு கை புதினா, ஒரு கேரட், ஒரு சின்ன தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 2 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி ஊத்திக்கிட்டேன். தேங்காய் பால் அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் சோம்பு, 5 பாதாமும் சேர்த்து அரைச்சு பிழிஞ்சுக்கோங்க. இப்போ 2 கப் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி உள்ள சேர்த்துக்கிட்டேன். 2 விசில் 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஓபன் பண்ணி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இதுக்கு முன்னாடி தேங்காய் பால் சாதம் தேங்காய் எண்ணெயில நீங்க ட்ரை பண்ணது இல்லைன்னா இந்த முறை காடியா தேங்காய் எண்ணெய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி